கூடலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தனியார் தேயிலை தோட்டங்கள் மற்றும் டேண்டில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர் பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பேசுகின்றேன். கூடலூரை பொறுத்தளவில் தனியார் தேயிலை தோட்டங்களில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றார்கள். இவர்களுக்கு சில தனியார் தேயிலை தோட்ட நிறுவனங்கள் முறையாக மாதம் ஊதியம் வழங்கி வருகின்றார்கள். ஆனால் சில தனியார் தேயிலை தோட்ட நிறுவனங்கள் காலம் கடந்து ஏறக்குறைய 1 மாதம் 2 மாதம் கழித்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மாத ஊதியத்தை வழங்கி வருகின்றார்கள். அத்துடன் அவர்களுக்கு தீபாவளிக்கான போனஸையும் முறையாக வழங்குவதில்லை. எனவே தனியார் தேயிலை தோட்டங்களில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு முறையாக மாதம் 10ஆம் தேதிக்கு முன்பாக ஊதியம் வழங்க வேண்டும். அவர்களுக்கு தீபாவளி போனஸும் 20% வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும், அதேபோன்று தமிழ்நாடு அரசு தேயிலை தோட்ட கழகம் டேண்டியிலே பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் அவர்களை பொறுத்தளவில் அவர்களுக்கு வழங்க வேண்டிய விடுப்புடன் கூடிய ஊதியம், மருத்துவ விடுப்பு போன்றவற்றை வழங்காமல் பல ஆண்டுகளாக இழுத்தடித்து வருகின்றார்கள். எனவே அவற்றை வழங்க வேண்டும். அது மட்டுமின்றி அவர்களுக்கு கருணை தொகையுடன் 20% போனஸ் வழங்க வேண்டும். அதை குறைந்தபட்சம் தீபாவளிக்கு முன்பாக 5 நாட்களுக்கு முன்பாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும், வேறு சில கோரிக்கைகளை வலியுறுத்தியும் நாளை சனிக்கிழமை 11/10/2025 காலை 9:30 மணி முதல் மாலை 5 மணி வரை கூடலூர் காந்தி திடலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஏடிபி தோட்ட தொழிலாளர் பிரிவின் சார்பாக என்னுடைய தலைமையில் ஒரு உண்ணாவிரத அறப்போராட்டம் நடைபெறவிருக்கின்றது. எனவே இதிலே தொழிலாளர் சொந்தங்கள் தவறாமல் கலந்து கொண்டு உங்களுடைய கோரிக்கைகளுக்காக நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பாளர்கள், தொண்டர்கள், கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்கள், தொண்டர்கள், அதேபோல தொழிலாளர்கள் மீது அக்கறை கொண்ட பொதுநல அமைப்புகள் அனைவரும் இந்த போராட்டத்திலே திரளாக கலந்து கொண்டு தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை பெற்றுத் தருவதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.